ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, எனக்கு தெரிஞ்ச செய்தி. இந்த செய்தியை ரொம்ப நாளாக உங்ககிட்ட பகிரணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் பெரும்பாலான வீடியோக்கெல்லாம் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏதேனும் சமூகத்திற்கு தேவையான கருத்துக்கள் இருந்தால் மட்டுமே அந்த கருத்துக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவை கண்டிப்பாக யார் யார் வீட்டிலலாம் +2 படிக்கிற பெண் குழந்தைகள் இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸோட நம்பர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னு சொன்னால் இது அந்த பேரண்ட்ஸுக்கு உரியது. பருவத்தில் இருக்கும் டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய +2 படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு உரிய, பெற்றோர்களுக்கு உரிய ஒரு காணொளி இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ட்ரொடக்ஷனே இவ்வளோ நீட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. தோரண வாயில் அழகாக இருந்தால் தானே நூலின் கவிதை தொகுப்போ கட்டுரை தொகுப்போ காவியமோ அழகாக இருக்கும் என்பது போலத்தான் இந்த செய்தியும். சரியா? நம்ம வீட்டில் அந்த நாளையெல்லாம் சொல்லுவாங்க, பெண் பிள்ளை ஒரு பருவம் எய்திடுச்சின்னு சொன்னால் பெற்றவங்க வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ பெண் பிள்ளை பருவம் எய்திடுச்சுன்னா நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறீங்க, ஆம்பளை பிள்ளைக்கு மீசம் முடிச்சிச்சுன்னா என்ன தண்ணியவா கட்டிக்கிட்டு இருக்கீங்க? கிடையாது இல்லையா? இருக்கிறதுமே இப்போ ஒரு பையன் போயிட்டு ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணுக்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டார். எங்கள் ஊரில் நடந்துச்சு. எங்கள் ஒரு பக்கத்து தெருவில்ங்க ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க தாயார் ஒரு இட்லி விற்கிறவங்க, தகப்பனார் ஒரு டெய்லரு. அந்த பையன் எப்படியோ ஒரு ஃபேஸ்புக்கில்ங்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வேறு ஒரு மாநிலத்தோட ஒரு உயரதிகாரி, காவல்துறை உயரதிகாரியோட ஒரு பெண். அந்த பெண்ணு எப்படியோ ஃபேஸ்புக்கில் ஒரு தவறான முதல்ல தொடக்கத்தில் நல்ல சேட்டாக போயிருக்கு, அப்புறம் ஒரு தவறான சேட்டாக போயிடுச்சு. அந்த தவறான சேட் ஆனதுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்ணிச்சு, அவங்க தகப்பனார்ட்ட இந்த மாதிரி சொல்லிடுச்சு. நல்ல சேட்டு, ஒரு காவல்துறை அதிகாரியோட பெண் குழந்தை ஒரு சேட்டு வரும்பொழுது இது நமக்கு தேவையான சேட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் செய்யல. தவறான பாதைக்கு செல்லும் பொழுது அதை போய் தகப்பனார்ட்ட சொன்னிச்சு. தகப்பனாருடைய ஆட்கள் வேறு மாநிலத்துலேருந்து இங்கே வந்தாங்க, வேனில் வந்தாங்க, ஒரு 5-6 போலீஸு. வெளியில் அந்த பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி என்னப்பா இந்த மாதிரி பிரச்சனையாமே, உன்னை அழிச்சிட்டு வர சொன்னாங்க, பார்க்கணுன்னு சொன்னாங்க, ஐயான்னு சொன்னது தான். வரங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தொங்கிட்டார். முடிஞ்சிருச்சு 23 வயசு பையன் வாழ்க்கை. ஸோ தொடக்கத்திலே அந்த பெண் யோசித்திருந்தால் இந்த உயிர் போயிருக்காது. சரிங்களா? எல்லாம் பேசுறீங்க, நீங்கள் ஏன் மேடம் தொடக்கத்தில் யோசிக்கலன்னு கேட்காதீங்க. ஒரு அடி பட்டதுக்கப்புறம் தான் இந்த அடி தகையது. ஒரு புதர்குழியில் நாம் விழுந்துட்டோம். அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இங்கே புதர்குழி இருக்குது, இங்கே புதர்குழி இருக்குது, இங்கே புதர்குழி இருக்குதுன்னு சொல்லுவது என்னுடைய வேலை இல்லை. ஆனால் இங்கே புதர்குழி இருக்குது என்கின்ற ஒரு ஐடியை ஒரு சமூகத்தில் நம்ம பரப்பி விடலாமேன்றதுக்காக இந்த காணொலியை போடுறோம். சரிங்களா? பொதுவாக நம்ம பெண் பிள்ளைகள் +2 முடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கொண்டு சில பேர் காசு பணத்துக்கு கணக்கு பார்த்து எங்கே வேணாலும் சேர்த்து விடுவாங்க. சில பேர் அரசு கல்லூரியில் சேர்த்து விடுவாங்க. சில பேர் மெனக்கட்டுங்க தனியார் கல்லூரி, அதுவும் மகளிர் கல்லூரியில் தான் சேர்த்து விடுவாங்க. ஏன்னு சொன்னால் மகளிர் கல்லூரியிலே சேஃப்டி அதிகம், மகளிர் கல்லூரினா சேஃப்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசு நினைக்கிறது. பொதுவாக எடுத்துக்கோங்க, உங்கள் பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் உருக்கப்பட்ட தங்கத்திற்கு சமமானவர்கள். அந்த உருக்கப்பட்ட தங்கத்தை நீங்கள் எந்த வடிவத்திற்கு மாற்ற எண்ணுகிறீர்கள், கோமாதா வடிவத்தில் ஊற்றுறீங்கன்னா அது கோமாதாவாயிடும், சிலையாயிடும். அதையே ஒரு கோபுர சிலையை ஆக்குறீங்கன்னு சொன்னால், வடிவத்தில் வார்க்குறீங்கன்னு சொன்னால் அது கோபுர சிலையாகிடுது. ஒரு தட்டாக நம்ம பார்த்துக்கலாமேன்னு சொன்னால் அப்புறம் 4 பேர் நக்கி தின்னுட்டு கழுவ வேண்டி வரும். சரிங்களா? எல்லாமே நாம் நினைப்பது தான் நமக்கு நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ உங்கள் பெண் பிள்ளைகளை நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தில் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காணொலியில் நான் பகிர நினைக்கின்றேன். இப்போது ரிதன்யா அவங்க இறந்து போயிட்டாங்க, பல பேர் அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பட்டமளிப்பு விழா முடிந்ததும் அவர்கள் ஓடி வருகிறார்கள், நம்பிக்கையாக ஓடுகிறார்கள் சொல்கிறாங்க. கிடையாது, அங்கே நம்பிக்கையே கிடையாது. ஏன்னு சொன்னாக்கா அவர்கள் அந்த பெண்ணை வெறுமனே ஒரு பெண் கூட்டங்களுக்கு மத்தியிலேயே வளர்த்ததனால்தான் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய மனப்பக்குவம், இதிலிருந்து நம்ம சீக்கிரம் வெளியில் போகணுங்கிற ஒரு சிந்தனை கிடையாது. அந்த சிந்தனை அவர்களுக்கு தெரியல. அந்த கான்செப்ட் ஒரு நல்லா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லையோ ஒரு என்ஜினியரிங்லையோ ஒரு பெண்ணை கொண்டு ஒரு கோயட் எஜுகேஷன், டபுள் எஜுகேஷனில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு பொண்ணு ஒரு பையனோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க.
அந்த பையன் கொஞ்சம் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ராங்கா பேசுகிறான்னு சொன்னான். நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேச வரும்ல, இனிமேல் என்கிட்ட பேசாத, பேசணுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அப்படி மேடத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸோ அதோட கட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தேர்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த ஒரு தவறான நடவடிக்கைகளும் இருக்காது. இந்த கல்லூரியோட அந்த வகுப்பு நட்பராக மட்டுமே இருப்பார்கள். அப்போ அவங்க ஒரு 3 வருஷத்தில் ஒரு 3 தோழர்களை பார்க்கிறார்கள். 4வதாக அவர்கள் வீட்டிலே ஒரு அரேஞ்சு மேரேஜ் நடக்குது. அந்த மணமகளின் குணாதிசயம் என்ன என்பதை உற்று நோக்குகின்றார். உற்று நோக்கும்பொழுது இந்த மாணவர்களின் மனாதிசயமும் இந்த மாப்பிள்ளையின் மனோதிசயமும் ஒன்றா செல்கிறதா, இதில் என்ன வேறுபடுகிறது அப்படிங்கிறதை உணரக்கூடிய தன்மை அந்த பெண்ணுக்கு இருக்கும். 2வது, அவள் முதலில் ஒருவனை இந்த மாதிரி மரியாதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்கா. செகண்ட் ஒருவன்ட்ட சரி மட்டும் நம்ம வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளா விலகி இருப்பா. 3வது ஒரு நட்பு அது தொடர்ந்து கொண்டு இருக்கும். இப்படி 3-4 ஆண்களின் மன தத்துவத்தை அவர் பார்க்கும் பொழுது 4வதாக தன் கணவனின் மனதை, ஆண் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த பெண்ணுக்கு வருகிறது. அதனால் தனியார் கல்லூரியில் சேர்க்காதீங்கன்னு நான் சொல்லலை, பட் யோசித்து செயல்படுங்க. கோயட்டில் படிக்கும் பொழுது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். அதே சமயத்தில் அதாவதுப்பா நம்ம பிள்ளைங்க ஓடி போகணும், வீதி இருந்தால் நடந்தே தீரும். எங்கள் ஊரில் வந்து ஒரு 7th 11th படிக்கிற பொண்ணு வந்து போயிட்டாங்க. அவங்க வேற ஒரு மாற்று வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மாற்று வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கொண்டு வந்து அவங்கள வந்து திரும்பி நம்மளுடைய சார்ந்த வாழ்க்கைக்கே நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணு 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதே வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சென்று விடுகிறது. அப்போ அந்த பெண்ணின் மனம் வந்து அது லயித்து போகிறது. அது நம்ம கொண்டாந்தா என்ன, இதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்து இவங்களுக்கு பணம் கொடுத்து கட்ட பஞ்சாயத்து கொட்டை பஞ்சாயத்துன்னு எல்லாத்தையும் கூட்டி தேவையில்லாமல் 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பையன்கிட்ட வந்து அவங்க ஒரு தகுதியே இல்லாதவன், அவனுக்கு வந்து 35 பவுன் போடுறேன், ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி அவனுக்கு நிறைய பவுனை போட்டு திருமணம் செய்து வைத்து அவங்க ஒரு 2 ஆண்டு காலம் வாழ்ந்து அந்த பொண்ணை இந்த சிந்தனையோடய வாழும்போது இங்கே கிளம்பிடுது, திரும்பி வேணாம்னு சொல்லிட்டு போயிடுது. இப்போ இது யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு கல்லூரி படிப்புல அது பழக்கப்படலை. அந்த பொண்ணு வந்து 10வது 12வதுல தெருவில் நடந்த பசங்கள்ட்ட அது பழக்கப்பட்டிருக்கு, காதலிக்கு. அப்போ கல்லூரி படிப்பில் தான் காதல் வருதா ஒரு பெண்களுக்குன்னு கேட்டால் கிடையாது. எங்கள் கல்லூரியில் பார்த்த வரைக்கும் ஒரு பெண் வந்து வகுப்பில் டெய்லி நிறைய பூ வச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து சொல்லுவேன், ஏம்மா என்னம்மா, பொதுவாக வந்து பெண்கள் வந்துங்க ஒரு அளவு தான் பூ வைக்கணும், எல்லாமே அளவுக்கு மிஞ்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. 4 வருஷமாக வைக்கிற பூவை மாதமாக வச்சாங்க இவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி. அது மாதிரி ஒரு பெண் வந்து நிறைய பூ வச்சுப்பாங்க டெய்லியும். அந்த பூவை தூக்கி நான் போனோன்னா இப்படி முன்னாடி போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க நம்பரில் வரக்கூடிய ஒரு 7-8 பேருந்துகள் ஒழிச்சு நம்பர்களை கூப்பிட்டு அந்த பெண்களை கூப்பிட்டு கேட்டோம்னா, மேடம் இது அவங்க வீட்டில் ஏறும்போது பூவோடு ஏறலை, சும்மா தான் ஏறிச்சு. சரிம்மா இதை யாராவது வாட்ச் பண்ணுங்க, எப்படி எந்த இடத்துல பூ வருது இந்த பொண்ணு கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா, அப்போ ஒரு ஜங்ஷன்கிட்ட பஸ்ஸு ஏறி இறங்கிறதுக்கு ஸ்லோவாகுது. அங்கே பின்னாடியே ஒரு பைக் ஒன்று வருது. அந்த பைக்லேருந்து அந்த ஜன்னலுக்கு நேராக இந்த கையை இப்படி நீட்டுது. அந்த பையன் அந்த பூ அந்த கையில் வைக்கிறான். ஸோ இப்படி தான் இது கைக்கு பூ. இதை நாங்கள் ஸ்பை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு 7-8 மாதங்கள் ஆனது. சரி, இதுக்கப்புறம் தூக்கி இதை கொண்டு போய் நான் முதல்வர்கிட்ட கூறி, சார் இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இன்னார்கிட்ட இந்த மாதிரி யாரோ இந்த மாதிரி பைக்கில் வராங்க சார், இந்த மாதிரி பூ வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பூவில் ஸ்ப்ரே வேறு, அவங்க வேறு ஸ்ப்ரே ஜாஸ்மின் ஸ்ப்ரே வாங்கி கொடுத்துட்டு போவான் மல்லிகை பூனா, அந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு வச்சுக்கிறது. நம்ம பம்பாயில் இதுங்கெல்லாம் வச்சுப்பாங்கல்ல ஃபிகருங்கெல்லாம், அந்த மாதிரி வச்சுக்கிறது. நான் சொன்னேன், ஏம்மா வகுப்புக்கு வந்தாலே இந்த சைலண்ட் கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. ஒன்று பேசுனா ஒன்று தொடர்ந்து போகுது இல்லைங்களா. சைலண்ட் கம்யூனிகேஷன் என்னன்னா, நான் எதுவுமே செய்யவில்லை, ஆனால் என்னை 4 பேர் திரும்பி பார்க்கின்றார்கள். என்னன்னு கேட்டாங்க, அதிகப்படியான லிப்ஸ்டிக் சாயம், டைட்டான லெக்கின்ஸ், இறுக்கமான உடைகள், கவர்ச்சியான உடைகள், அதிகமான பூ அணிவது, அதிகமான மேக்கப், இவையெல்லாம் சைலண்ட் கம்யூனிகேஷன். நம்ம எதுவுமே செய்யலை, ஆனால் நம்மை 4 பேர் திரும்பி வைக்க பார்க்கிறது. இதான் வந்து சைலண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இதை அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு. நான் சொன்னேன், அம்மா என்னால் வகுப்புக்கு வந்தால் எனக்கு வந்து ஸ்மெல் பரடுது, ஏன்னா சென்ட் அடித்து எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குமா இல்லை அப்படின்னு சொன்னால், மறுநாள் அவங்க அப்பா வந்துட்டார். இந்த பொண்ணு போய் வீட்டில் அழுது, எனக்கு தலைவலியாக போச்சு, மேடம் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு தான் சொன்னான். பூ வச்சுருந்தா அதனால தான் பிரச்சனை நம்ம சொல்லலை. அவங்க அப்பா வந்தார். அவர் ஒரு தமிழ் வாத்தியார். முதல்வர்கிட்ட வந்து சொல்லி, என் பொண்ணை இந்த மாதிரி குறை சொல்லிடுச்சு, நான் வந்து தூக்கு மாட்டிக்க போகிறேன்னு அவர் அங்கேயே கயிறு பையில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காரு ஒரு தமிழ் வாத்தியார். அப்புறம் முதல்வர் கூப்பிட்டு என்னை கேட்டார், சார் இல்லை சார், இவங்க பொண்ணு இந்த மாதிரி டெய்லியும் வந்து 8 சரம் பூ வச்சுக்கிறாங்க, அதில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிறாங்க சார். கடைசியில் நான் பசங்கள்கிட்ட 4-5 மாதமாக ஸ்பை பண்ணி விசாரித்த வரைக்கும் அந்த பூ இவங்க வீட்டிலேருந்து வச்சுக்கிட்டு வரல. இவங்க வந்து
இந்த மாதிரி இந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட பூ வந்து அவங்க கைக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரோ ஒரு ஆடவன் பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து பூ கொடுக்குறாங்க டெய்லி. இது தவறான கம்யூனிகேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சார் நான் சொன்னேன். அதுக்காக அந்த பொண்ணு அன்னைக்கு போய் இன்னைக்கு அழுது சீன் போட்டுடுச்சு சார் அப்படின்னு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என் பொண்ணு பூ வச்சதும் கிடையாது, பூவை வந்து எடுத்து வீட்டுக்கு வரக்குள்ள அது தலையில் பூ இருந்ததும் கிடையாது, இதுக்கு மேலே என் பொண்ணை பற்றி பேசுனா நான் தூக்க மாட்டேங்கன்னு சொன்னார். சரிங்க சார், நான் சொன்னது தப்பு, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சார். அந்த பொண்ணு தேர்ட் இயர் லாஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போகலை. இந்த பையனோட எஸ்கேப். அதுக்கப்புறம் அவங்க அப்பா திரும்பி ஒரு கட்ட பஞ்சாயத்து பார்ட்டிக்கிட்ட போய் என் பொண்ணை எப்படின்னா மீட்டு கொடு, ஏன்னா இது அதர் கம்யூனிட்டி, சரி என் பொண்ணை எப்படின்னா மீட்டு கொடு அப்படின்னு சொன்னான். அவன் என்ன சொல்லிட்டான், சரி இதுக்கு மேலே உன் பொண்ணை உன்னால் காவை காக்க முடியுமா, உனக்கு வயசாயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன வேணால் செஞ்சுக்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடாது, என் பொண்ணு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும். இந்த பொண்ணுக்கு 22 வயசு சார். 20 வயசு 21 வயசு ஆகும். டிகிரி படிக்கும்போது 21 தான் முடிக்கும்போது. அந்த ஆள் 47 வயசு 48 வயசுக்காரன். கோலாகலமாக கல்யாணம் நடந்துச்சு. ஆனால் 2 பேருக்கும் செட்டாக 21 வயசு பொண்ணு 47 வயசு ஆள். ஸோ நான் அன்னைக்கு பூ வச்ச அன்னைக்கு சொல்லுதுன்னு அன்னைக்கே பேரண்ட்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அது என்ன ஏதுன்னு கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்காது. அன்னைக்கே அந்த பொண்ணை டிகிரி விட்டு நிறுத்திருக்கலாம். இப்போ ஒரு 47 வயசுக்காரங்க நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோன்ற சூழல், இதெல்லாம் நடந்த உண்மை. நான் பேசுவது எல்லாமே பொய் கிடையாது. ஒருத்தவங்க வந்து பெரம்பலூரில் போயிட்டு ஒரு பிரபல கல்லூரியில் ஒரு இன்னைக்கு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் கொண்டு சேர்த்து விட்டாங்க. மகளிர் கல்லூரியில் தானே நம்ம பொண்ணை சேர்த்து விட்ருக்கோன்ற ஒரு கான்ஃபிடென்ஷியலில் இருந்தாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, வெளியில் வந்து டெய்லியும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஹேபிட்டு, அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் ஒரு பழக்கம் ஏற்பட்டு அதே மாதிரி தான் தேர்ட் இயர் பரிச்சை முடிச்சுட்டு அந்த தம்பியோட போயிட்டாங்க. அதனால் என்னப்பா அந்த பொண்ணு அதை யோசிக்கவே இல்லை, நம்ம குடும்பம் என்ன செய்யும். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்ததுனால சரி ஒரு பொண்ணு அப்படி போயிடுச்சு, நான் 2வது பொண்ணோட திருமணத்தையாவது பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி 9வது படிக்கிற பொண்ணை பிடிச்சி திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த மாப்பிள்ளை அவங்க சமூகத்தில் அப்படி தான் பிசி. ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, இந்த 2வது பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அதே பவுனும் எல்லாம் போட்டு எமர்ஜென்சியாக ஒரு திருமணம். இந்த இளைய பொண்ணோட படிப்பு மிஞ்சி போச்சு. 2 குழந்தைங்க பிறந்து தான் அவன் சோறு போடலாம். அந்த பொண்ணு திரும்பி வந்து இங்கேயே இருக்குது. அப்போ மகளிர் கல்லூரியில் அதிகமாக பணம் கொடுத்து படிக்க வச்சாங்க. வீட்டுக்கிட்ட பஸ் ஏற்றினாங்க, வீட்டில் பஸ் இறக்குனாங்க. ஆனால் போகாமல் இருந்துட்டாங்களா? அப்படி கிடையாது. நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நம்ம குடும்பம் இதுதான், நம்மளுடைய பாரம்பரியம் இதுதான், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல தாய் ஒழுக்கமானவங்களாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்காகவாவது நாம் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்லா இருக்கணும். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்லிக்கிட்டு நீ ஓகேம்மா நீ சொல்கிறேன்னு சொல்லி கேட்குற நிலைமையில இருந்துட்டோம்னா அது தவறாக போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது பார்த்து எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் இந்த ரிடன்யா வந்து இப்படி ஒரு கோயட்டில் படிக்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்களுடைய மனசை பகிர்ந்துக்க தெரிஞ்சிருக்கும். 1க்கு 4 நண்பர்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இதெல்லாம் அசிங்கம், நம்ம என்ன எந்த காலத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் எனக்கு தெரியல, அப்போ இப்படி வளர்த்துருக்கானே, கூட்டு புழுவாக வளர்த்துருக்கானே அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். அது வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை அவங்களே சிதைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது போல் நம்ம பெண்களுக்கு நல்ல ஒரு அறிவுகளை கொடுத்து வளர்க்கணும். அதை போல் நீ வந்து 25-30 வயசு வரைக்கும் எனக்கு டைம் கொடு, அது வரைக்கும் திருமணத்தை பற்றி யோசிக்காதே அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து உங்கள் பிள்ளைங்க மனசில் 16-17 வயசுலேருந்தே நீங்கள் திணிக்க ஆரம்பிச்சுடணும். ஆண் பிள்ளைகள்லாம் ஐயோ அதெல்லாம் வேணாம், பதஷ்டம், வம்பு அந்த மாதிரி செயல்களை நம்ம பதிய வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க வந்து நல்லபடியாக வளருவாங்க. ஒரு செடி வளைந்து வளைந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு நாம் நம்பிக்கை என்கின்ற ஊன்றுகோலை பெற்றோர்கள் தான் குச்சா நின்று அந்த செடி இழுத்து நம்ம தான் கட்டி வைக்கணும். அப்படி கட்டி வைக்கலைன்னா அந்த செடி விழுந்த பக்கம் போயிடும், மரம் வளைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை உங்ககிட்ட பதிவு செய்கிறேன். இந்த கருத்தை பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு இதை கண்டிப்பாக இந்த மாதிரி இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பசங்களை கண்டிப்பாக பெண்களை வந்து கண்டிப்பாக வந்து பலரையும் சந்தித்து பலரோடு பேசி தைரியத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் உங்கள் குழந்தைகள் வளருங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் முன் வச்சு இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி.